தொடர்ந்து ரஹ்மான் சார் நம்ம என்னென்ன காரணங்களா இருக்கும் சாஃப்ட்வேர் பிரச்சனை ஹார்ட்வேர் பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அடுத்தபடியா இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கு. 2023 சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்றாங்க பார்லிமெண்ட்ல. அதுல என்ன சொல்றாங்கன்னா, குஜராத்ல மட்டுமே 462 பேர்ட் ஸ்ட்ரைக் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு கடந்த 5 வருடங்கள்ல. அதுல நிறைய சம்பவங்கள் வந்து அகமதாபாத்ல தான் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை சொல்றாங்க. 2023 இந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளிவந்திருக்கு. இப்ப இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஹியூமனால தடுக்க முடியாத ஒரு விஷயமா, இதற்கு வேற ஏதேனும் வழிமுறை இருக்கா? ஆனா நம்ம முக்கியமா இதுல பார்க்க வேண்டியது, விமானம் புறப்பட தொடங்கி 30 நொடிகள் தான் வந்து வானிலை இருந்திருக்கு. அப்ப இந்த மாதிரியான சம்பவத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கா? இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பறவைகள் மோதி விமானம் சேதமடைவது என்பது பலருக்கும் கூட புதிராக இருக்கக்கூடும். பறவைகள் என்பது அதிகபட்சமாக அவை எவ்வளவு எடை கொண்டவையாக இருந்து விட முடியும். அதிலும் கூட உயரமாக பறக்கக்கூடிய பறவைகள் மிகவும் எடை குறைந்தவையாகத்தான் இருக்கும். இப்படி மெல்லிய இறக்கைகள் கொண்ட இந்த பறவைகள் மோதியா இப்படி உலோகத்தில் செய்த விமானங்கள் என்பது, இப்ப அண்மையில் பார்த்த ஒரு விமானத்தின் மீது பறவைகள் மோதி அதனுடைய மூக்கு பகுதியை சிதைந்து விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சிறிய பறவை மோதி இவ்வளவு பெரிய விமானத்திற்கு எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது என்கிறது ஒரு பிரதானமான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் குறைந்தபட்ச ஒரு இயற்பியல் அறிவு இருந்தால்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் என்பது ஒரு சிக்கலான அம்சம்தான். ஏனெனில் ஒரு பொருளினுடைய எடை என்பது அதனுடைய மொமெண்டத்தை தீர்மானிப்பதில்லை, மாறாக அது எவ்வளவு வேகத்தில் இருக்கிறது என்பதையும் சேர்ந்துதான் அந்த மொமெண்டம் என்பதை தீர்மானிக்கிறது. இயற்பியலில் மாஸ் இன்டு வெலாசிட்டி என்று சொல்வார்கள். பறவைகள் சிறியவை என்றாலும் கூட அந்த பறவைகள் பறந்து வரக்கூடிய வேகம், அதே போல விமானம் பறந்து செல்லக்கூடிய வேகம், இந்த வேகத்தின் காரணமாகத்தான் அந்த பறவைகள் மோதும் போது அவ்வளவு பெரிய விமானத்திற்கு வந்து பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். பறவைகளினுடைய எடை காரணமாக மட்டுமே அந்த பாதிப்பு ஏற்படுத்தி விடுவதில்லை. பறவைகள் எவ்வளவு வேகமாக பறந்து வருகின்றன, விமானம் எவ்வளவு வேகமாக பறந்து செல்கிறது, இந்த வேகத்தில் ஏற்படுகின்ற மோதல் காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படும். எனவே மொமெண்டம் என்பது மிக முக்கியமான அம்சம் என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த பறவைகள் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அந்த பறவைகளை தடுப்பதற்கு பல்வேறு வகையான தடுப்பு நடவடிக்கைகள் இன்றும் விமான நிலையங்களில் பின்பற்றப்படுகின்றன. அதையும் மீறி பல விமான நிலையங்களில் இந்த பறவைகள் இருக்கின்றன என்றாலும் கூட அந்த காரணி என்பது விமானம் டேக் ஆஃப் ஆகி உயரத்திற்கு செல்லும் வரை இருக்கக்கூடிய அந்த வேகம் என்பது ஓரளவிற்கு மட்டுப்படுத்தப்பட்ட வேகமாகத்தான் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த விமான நிலையங்களை சுற்றி பறக்கக்கூடிய பறவைகளினுடைய வேகமும் குறைவாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பறவை விமானத்தின் மீது மோதி அதனுடைய உற்றாக குலைத்து விடுவது அல்லது அந்த என்ஜின்களே செயலிழந்து போவதல், அது நடுவானில் அது விழுந்து நொறுங்கி விடுவது என்பதற்கான அந்த சாத்தியங்கள் குறைவு. அது நாம் முதலில் குறித்துக் கொள்ள வேண்டும். என்பதால் தான் இந்த பறவைகள் மோதாமல் தடுப்பதற்கு பல்வேறு வகையான தடுப்பு ஏற்பாடுகள் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு அம்சமும் அதில் இருக்கிறது என்பதை குறித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த அகமதாபாத் விமான நிலையத்தை பொறுத்தவரையில் அந்த பேட் மெனேஸ் என்பது அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. குஜராத்தில் வந்து அதிகமாக அந்த பறவைகள் மோதும் அந்த சம்பவங்கள் நடைபெற்றது அகமதாபாத் விமான நிலையத்தில் தான். எனவே அந்த பறவை மோதி இந்த விமானத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா என்பதுதான் முதலில் முன்வைக்கப்பட்ட தியரி என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்களே குறிப்பிட்டது போல அமெரிக்காவில் அந்த ஒரு முறை பறவை மோதி 2 என்ஜின்களுமே செயலிழந்து நியூயார்க்கிலிருந்து புறப்பட்ட விமானம் இது போல விழுந்து விபத்துக்குள்ளாகி பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தி விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த பறவைகள் மோதி 2 என்ஜின்களும் செயலிழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்கு நம்முள் ஒரு உதாரணம் இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த விமானம் புறப்பட்டு 30 வினாடிகளில் உயரத்தை அதிகரிக்க முடியாமல் கீழே விழுந்து நொறுங்கி விட்டது என்று சொன்னால் அதற்கு பிரதானமான காரணம் 2 என்ஜின்களும் செயலிழந்திருக்க வேண்டும் என்பதுதான். இந்த 2 என்ஜின் செயலிழப்பு என்று ஏன் நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம் என்றால், விமானத்தை பொறுத்தவரையில் 2 என்ஜின்கள் இருந்தாலும் கூட அது பறப்பதற்கு ஒரு என்ஜின் போதுமானது. எப்படி மனித உடலில் 2 சிறுநீரகங்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு சிறுநீரகம் இருந்தால் கூட உயிர் வாழ்ந்து விடலாம் என்பது போல விமானங்களில் 2 என்ஜின்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு என்ஜின் வேலை செய்தால் கூட அதை ஆபத்திலிருந்து காப்பாற்றி விடலாம். ஆனால் 2 என்ஜின்களும் செயலிழந்து விடும் போதுதான் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே ஒரு என்ஜினுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் மற்றொரு என்ஜின் மூலமாக சமாளித்து விடலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த விமானிகள் பயிற்சி பெறுவார்கள். ஆனால் இந்த விமானம் 30 வினாடிகளுக்குள் 2 என்ஜின்களும் செயலிழந்து விட்டது என்றால் அதற்கு முதலில் சொல்லப்பட்ட காரணம் என்பது இந்த பறவை மோதல் தான். ஆனால் இந்த பறவை மோதல் என்கிற அந்த தியரி வந்து நிராகரிக்கப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த பறவைகள் அங்கு பறந்திருக்கக்கூடிய வேகமும் இந்த விமானம் பறந்து செல்லக்கூடிய வேகமும் அது ஒரு 2 என்ஜின்களையும் செயலிழக்க செய்வதற்கான மொமெண்டத்தை அந்த வேகம் தந்திருக்காது என்கிற அடிப்படையில் தான் அந்த தியரி என்பது நிராகரிக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த விசாரணை குழுவினுடைய முடிவுக்கு பிறகுதான் அந்த தியரியை நாம் கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் செய்ய முடியும் என்பதை நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். எனவே அந்த பறவை மோதல் தான் காரணமா
என்கிற அந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் இன்று உலகம் முழுக்க இந்த விமானங்களுக்கு இந்த பறவைகள் என்பவை ஆபத்தானவையாகத்தான் இருக்கின்றன. அலுமினிய பறவைக்கு இந்த உயிருள்ள பறவைகள் ஆபத்தானவையாகத்தான் இருக்கின்றன என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. நான் அண்மையில் குறிப்பிட்டது போல அந்த விமானத்தினுடைய மூக்கு பகுதியை இந்த பறவை கூட்டம் மோதி சிதைத்து விட்டது என்பதை பார்க்கிறோம். ஆனால் அங்கு அந்த பறவைகளினுடைய வேகமும் நடுவானில் விமானம் சென்று கொண்டிருந்த வேகமும் அதிகம் என்பதை சேர்த்தே பார்க்க வேண்டும் மகிழா. சார், அதே மாதிரி இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பற்றியும் நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் ஹீட் அங்கே இருந்திருக்கு. இப்போ இந்த ஃப்ளாப்ஸ், விமானத்தின் ரெக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் தூரத்துக்கு நீட்டப்படுதோ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் டேக் ஆஃப் ஆகும்போது. இல்லைனா இந்த மாதிரியான வெப்பநிலையில் வந்து பொதுவாகவே டேக் ஆஃப்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. முக்கியமாக இப்போ ஃப்ளைட் டாக்ஸிங்னு சொல்லப்படுற நிலப்பரப்பிலேயே சிறிது தூரம் சுற்றி அதன் பிறகுதான் டேக் ஆஃபே ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டாக்ஸிங் அப்போவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டறியப்பட முடியாதா? அதற்கான சாத்தியமே இல்லையா சார்? இந்த விமானங்களை பொறுத்தவரையில் விமானங்கள் பறப்பதற்கு 4 விதமான விசைகள் துணை செய்கின்றன. இந்த 4 விதமான விசைகளும் சம அளவில் இருந்தால்தான் அந்த விமானம் என்பது வெற்றிகரமாக பறக்கும். அந்த லிஃப்ட் என்று சொல்வார்கள், அது வந்து அந்த விமானத்தை வந்து மேலே தூக்கி செல்வதற்கான விசை. அதே போல தர்ஸ்ட் என்று சொல்வார்கள், அதே போல டிராக் என்று சொல்வார்கள், அதே போல வெயிட். இப்படி 4 விதமான விசைகளினுடைய அடிப்படையில் தான் இந்த விமானம் பறத்தல் என்பது இருக்கிறது. அந்த டிராக் என்பது விமானம் முன்னோக்கி பறந்து செல்லும் பொழுது அந்த விமானத்தினுடைய உடல் காரணமாகவும் காற்று காரணமாகவும் அது பின்னோக்கி இழுக்கப்படும். அதை சரிக்கட்டி அது முன்னாடி செல்வதற்கு அந்த த்ரஸ்ட் என்பது மிக முக்கியமான இந்த டிராக், த்ரஸ்ட். அதே போல லிஃப்ட் என்பது விமானம் வந்து மேலே எழுவதற்கானது. வெயிட் என்பது விமானத்தை கீழே இழுக்கக்கூடிய விசை. இந்த 4 விசைகளினுடைய சமப்பாட்டினுடைய அடிப்படையில் தான் அந்த விமானம் என்பது பறந்து செல்கிறது. இந்த 4 விசைகளை சமப்படுத்துவதில் என்ன கோளாறு நேர்ந்தது என்பதுதான் இப்பொழுது வல்லுநர்கள் ஆய்வு செய்ய போகிறார்கள். இந்த டிராகுக்கும் த்ரஸ்டுக்கும் அல்லது லிஃப்ட்டுக்கும் வெயிட்டுக்கும் இடையில ஏற்பட்ட இந்த சமமின்மை, இதுல தான் இந்த கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதனால்தான் இந்த விமானம் 30 வினாடிகளுக்கு பிறகு அதனால் 625 அடிக்கு மேலே செல்ல முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த விமானத்தினுடைய அந்த வீடியோக்களை பார்த்து அந்த வல்லுநர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்றால், கிட்டத்தட்ட அவ்வளவு உயரத்திற்கு போனதன் பிறகு விமானத்தினுடைய அந்த ஓடு பாதைக்கு தேவையான சக்கரங்கள் உள்ளிழுக்கப்பட்டு விடும். ஆனால் அந்த லேண்டிங் கியர் வந்து கீழே இறங்கியே தான் இருந்தது. அதுவும் வந்து அந்த அனுபவம் வாய்ந்த விமானிகளுக்கு புதிராக இருக்கிறது. விமானம் டேக் ஆஃப் ஆகி ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 600 அடி உயரத்திற்கு மேலே சென்றதன் பிறகு அந்த சக்கரங்கள் உள்ளிழுக்கப்பட்டு விடும், அந்த லேண்டிங் கியர் உள்ளிழுக்கப்பட்டு விடும். ஆனால் இந்த விமானத்தை பொறுத்தவரை அந்த லேண்டிங் கியர் வந்து உள்ளிழுக்கப்படவில்லை, அது வெளியே தான் இருந்தது. ஏன் அப்படி விமானி வைத்திருந்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த 4 விசைகளினுடைய சமமின்மையில் என்ன கோளாறு நேர்ந்தது என்பது இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த விங்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தினுடைய ரெக்கைகள், அந்த பிளாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் நீட்டப்பட வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. இந்த விமானி வந்து புறப்படுவதற்கு முன்னர் அந்த ரெக்கைகள் நீட்டப்பட்டிருக்கிற அந்த அளவை அவர் சரிபார்த்துக் கொள்வார். அது மிக முக்கியமான ஒரு அம்சம். விமானத்தில் எவ்வளவு பயணிகள் பயணிக்கிறார்கள், விமானத்தினுடைய இருக்கைகள் முழுமையாக நிரம்பி விட்டனவா, அப்படி நிரம்பியதன் பிறகு அந்த விமானத்தினுடைய பறத்தல் எடை என்னவாக இருக்கும், அதே போல அந்த விமானத்தில் எவ்வளவு எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த அகமதாபாத் விபத்துக்குள்ளான விமானத்தில் 100 டன் எரிபொருள் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த எரிபொருளினுடைய எடை அவ்வளவு. அதே போல கணிசமான பயணிகளும் அதில் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த எடைகளை எல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த பிளாப்ஸை வந்து அவர்கள் ஸ்ட்ரெச் செய்து வைத்திருப்பார்கள். அது மிக முக்கியமான ஒரு காரணி. அந்த காரணி அவர்கள் புறப்படுவதற்கு முன்னால் சரிபார்த்திருப்பார்கள். அப்படி அவர்கள் சரிபார்த்ததற்கு பிறகுதான் அந்த விமானம் என்பது புறப்படும். அதான் ஒரு அனுபவம் வாய்ந்த விமானி செய்யக்கூடிய செயலாக இருக்கும். ஒரு புதுமுக விமானியாக இருந்தாலும் கூட அவருடன் ஒரு அனுபவம் வாய்ந்தவரும் இருப்பார் என்பதையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த விமானிகள் அதை புறப்படுவதற்கு முன்னர் அந்த பிளாப்ஸ் எல்லாம் அந்த சரியான ஸ்ட்ரெச்ல சரியான நீட்டப்பட்டிருக்கின்றனவா என்பதெல்லாம் அவர்கள் சரிபார்த்து எடுத்திருப்பார்கள் என்பதுதான் நம்முடைய அனுமானமாக இருக்கிறது. ஆனால் இந்த விமானம் 30 வினாடிகளுக்கு பிறகு மேலே எழும்ப முடியாமல் கீழே விழுந்ததற்கு காரணம் இந்த பிளாப்ஸினுடைய அந்த ஸ்ட்ரெச், அது நீட்டப்பட்டது, அந்த விரிக்கப்பட்டிருந்த முறை ஏறேனும் கோளாறு இருக்கக்கூடியமா என்ற கோணத்திலும் கூட விமானத்துறை சார்ந்த வல்லுநர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். மிக குறிப்பாக இந்த விமானத்தினுடைய இந்த ரெக்கைகள் நீட்டப்படுவது, அந்த பிளாப்ஸ் வந்து நீட்டப்படுவதற்கு இந்த எடை என்பதை தாண்டி அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை என்பதையும் கூட அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். வெப்பநிலை என்று நாம் சொல்லும் பொழுது இப்ப ஏர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வளிமண்டல அடர்த்தி
அடர்த்தி என்கிறது இந்த விமான பறத்தலில் மிக முக்கியமான அம்சம். அடர்த்தி குறைவான காற்று மண்டலம், அடர்த்தி அதிகமான வளிமண்டலம் என்கிற இந்த இரு நிலைகளிலுமே விமானங்கள் பறக்கக்கூடும். அப்பொழுது வளிமண்டலத்தினுடைய அடர்த்தி என்பதும் இந்த விமான பறத்தலில் மிக முக்கியமாக கணக்கெடுத்துக் கொள்ளப்படுகிறது. இப்பொழுது அன்றைக்கு அகமதாபாத் விமான நிலையத்தில் 40 டிகிரி வெப்பநிலை என்பதன் காரணமாக அந்த வளிமண்டலம் என்பது டிஸ்பர்ஸ் ஆகியிருக்கும், அதாவது தின் ஏராக அது இருந்திருக்கும் என்று சொல்கிறார்கள். ஏனெனில் அதிக வெப்பநிலை காரணமாக காற்று விரிவடையக்கூடிய தன்மை கொண்டது. அப்படி அங்கு 40 டிகிரி வெப்பநிலை இருந்ததன் காரணமாக வளிமண்டல அடர்த்தி என்பது குறைவாக இருந்து அந்த காற்று டிஸ்பர்ஸ் ஆகியிருந்த கூடிய நிலையில் அவர்கள் வைத்திருந்த அந்த ஸ்ட்ரெச், அந்த பிளாப்ஸினுடைய அந்த ஸ்ட்ரெச், அவர்கள் நீட்டப்பட்டிருந்த அந்த அளவு என்பது சரியான அளவாக இல்லாமல் போயிருந்திருக்கலாம். அது கூட ஒரு பெரிய கேட்டஸ்ட்ராஃபில் கொண்டு போய் விட்டுவிடும், மிகப்பெரிய ஒரு அழிவில் கொண்டு போய் விட்டுவிடும் என்றும் அந்த விமானத்துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த விமானத்தினுடைய அந்த ரெக்கைகள், அந்த பிளாப்ஸ் முறையாக நீட்டப்பட்டிருந்தனவா, சரியான அளவிற்கு நீட்டப்பட்டிருந்தனவா, அப்படி நீட்டப்பட்டிருந்தும் கூட அந்த வெப்பநிலை காரணமாக அந்த வளிமண்டலத்தினுடைய அடர்த்தியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக இப்படிப்பட்ட ஒரு விபத்து நேர்ந்திருக்க கூடுமா என்கிற ஒரு கோணத்திலும் கூட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதுவும் விசாரணை குழுவினுடைய ஆய்வு அறிக்கைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். மகிழா.